இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. நாம் எந்த விதை விதைக்கிறோமோ அந்த விதையின் பலனையே அறுவடை செய்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஸ்தேவானின் இறப்பிற்கு பிற்பாடு சிதறடிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். கஷ்டங்கள், வேதனைகள், கொடூரங்கள், கொலைவெறி தாக்குதல்கள் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கையை கைவிடாது சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றினர். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுவார், என்னிலே நம்பிக்கை கொண்டு என்னிடம் வருபவரை ஒரு நாளும் புறந்தள்ள மாட்டேன், அவர்களை கைவிட மாட்டேன், நிலைவாழ்வுக்கு உரியவர்களாக மாற்றுவேன் என்று சொல்கின்றார். என்னிலே நம்பிக்கை கொள்பவர்கள், அதன் பிரகாரம் வாழ்பவர்கள், தந்தை எங்கு இருக்கின்றாரோ அங்கு நான் இருப்பேன், என்னோடு என்னை சேர்ந்தவரும் இருப்பார்கள். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, நாம் வாழ்கின்ற இடங்களிலே, நமது சூழலிலே நற்செய்தியை பறைசாற்றி கொண்டு இருக்கின்றோமா? நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், சொல், செயல், வாழ்க்கை முறை ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிய வாழ்வாக இருக்கின்றதா? இருக்கின்ற பொழுது அன்று அந்த சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், நற்செய்தியிலே இயேசு கொடுக்கின்ற அருள் வாழ்வு நமக்கும் சொந்தமாகும். அன்றாடுவோம். எங்கள் வாழ்வும் வழியுமாயிருக்கிற இயேசுவே, எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் உமக்கு சாட்சியாக இருக்கும்படியாக செய்தருளும். ஆதி கிறிஸ்தவர்கள் சென்ற இடமெல்லாம் உம்மை போற்றி புகழ்ந்து சாட்சியாக இருந்தது போல எங்களுடைய மாறி வருகின்ற இந்த மாயமான உலகத்திலும் நாங்கள் வாழ்கின்ற, செல்கின்ற இடங்களெல்லாம் உமக்கு சான்று பகரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் ஆவியின் துணையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தி அருளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.